நெதர்லாந்து பயணத்தின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டுக் கொண்டு வந்தமைக்கு பிரதமருக்கு முதல்வர் நன்றி தெரிவித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நிரஞ்சன் அழைப்பில் உள்ளார். நிரஞ்சன், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 2 பக்கங்களை கொண்ட அந்த முக்கியமான கோரிக்கை மனுவை முன்வைத்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக நெதர்லாந்து பயணத்தின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி சோழர் காலத்து செப்பு தகடுகளை மீட்டுக் கொண்டு வந்ததற்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல மாநில வாழ்த்து பாடலான தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முதல் பாடலாக ஒளிபரப்பு செய்வதற்கு பாடப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்திற்கான எந்த ஒரு அனுமதியும் மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்படக்கூடாது. ஏனென்றால் கர்நாடகா துணை முதல்வர் பூமி பூஜை விரைவில் நடத்தப்படும் என்று கூறி வருகின்றார். அதுவும் சரியான ஒரு நடைமுறையாக இல்லை. எனவே அதனும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படைகளில் கைகளில் சிக்கி இருக்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் மட்டும் 12க்கும் அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. 58 மீனவர்கள் இலங்கை காவலில் உள்ளார்கள். 266 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையுமே உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் இன்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார். அதே போல மாநில அரசுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்ற வார்த்தைகளையும் ஆங்காங்கே அவர் பயன்படுத்தி இருக்கிறார்.